ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜீராம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 3 ஆன புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க யூனிட் 2 யூனிட் 1 ஆல்ரெடி போட்டுட்டேன். இந்த வீடியோ கீழே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், இல்லை இந்த வீடியோ கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க அதையும் பார்க்காதவங்க. ஓகே, தேர்ட் லெசன் எ ப்ரேயர் டு தி டீச்சர் ப்ரோஸ். ஓகே, இந்த பாக்ஸுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான இது எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் டீச்சர், அதாவது இந்த டூக்கு நேராக அப்படியே வரிசையாக டீச்சர் அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் எழுதிக்கோங்க. ஹெல்ப்ஸ் டாக்டர் அண்ட் பேஷண்ட்ஸ் நர்ஸ். பில்ட் ஹவுஸ் அக்கார்டிங் டு பிளான் இன்ஜினியர். ப்ரொடெக்ட் தி கண்ட்ரி சோல்ஜர். கிவ் டிக்கெட் டு பேசஞ்சர்ஸ் கண்டக்டர். கிவ் ட்ரீட்மெண்ட் டு அனிமல் வெட்டினரி டாக்டர். க்ரோஸ் crops farmer. Flies an aircraft pilot. Plays an musical instrument musician. Stitches clothes tailor. Which is your favorite profession? Doctor. When you grow up, what do you want to become? Why? Doctor, to help others. ஓகே, அடுத்து லெசன்ஸ்க்கெலாம் எதுவும் கொஷின்ஸ்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக புக் பேக் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு which of the statement do you find in speech? First, inclusion is essential for us to do well in life. True. இருக்கு. அடுத்து செகண்ட், we should neglect others. இல்லை. அடுத்து தேர்டு, communicate politely with the less privileged. இருக்கு. ஃபோர்த், teachers teach us to communicate well. இருக்கு. ஃபிஃப்த், effective communication is unessential to excel in life. இல்லை. அடுத்து செகண்ட், read the statement, tick the correct words. You can tick more than ஒன்று டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு we should develop the ability to learn from self, others, books. எல்லாமே கரெக்டு தான். செகண்ட், teachers helps me to learn dash things, new, difficult. தேர்டு, teach me to appreciate nature, small creature. எல்லாமே கரெக்டு தான், செகண்ட் மட்டும் கிடையாது. அடுத்து ஃபோர்த்து, we should learn to dash questions, ask, answer, discard. இது மூணுமே கரெக்டு தான். அடுத்து தேர்ட் ரோமன். மொத்தம் 8 கொஷின் இருக்குது தேர்ட் ரோமனில். இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் சென்டென்ஸ் ஆர் ஏ 2. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூஷன் இஸ் எ பவுண்ட்ரி which let a person to be lived in. It is very important because it helps one to do well in life. அடுத்து செகண்ட், வாட் இஸ் குட் ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்? குட் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் to be able to speak and write to convey what we actually feel. What should we learn from our teachers? We should learn the value of inclusion and good communication from our teachers. Fourth, what kind of learning brings joy to you? Learning new ways to learn bring joy to us. Fifth, in what ways are we doing injustice to nature? We are doing injustice to nature by the usage of fertilizers and pesticides which causes imbalance to nature. அடுத்து சிக்ஸ்த், வாட் டு யூ நீட் டு லேர்ன் டு லிவ் எ குட் லைஃப் இன் திஸ் வேர்ல்டு? டு லிவ் எ குட் லைஃப் இன் திஸ் வேர்ல்டு we need to learn to inappropriate interconnected nature of things. நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து, how does the ability to question help us? The ability to questioning enables us to get new answers. It makes us to explore, to establish a better order of things. ஓகே, அடுத்து கடைசி கொஷின். What do you think are the two most important lessons that the speaker mentions? The two most important lessons the speaker mentions are to stress our point without raising our voice, and to raise our voice when our silence hurts another life. ஓகே, அப்புறம் அடுத்து பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் டீட்டெயில். ஓகே, 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்கான ஆன்சர். வாட் ஆர் தி ஸ்கில்ஸ் வேல்யூஸ் எ டீச்சர் ஷுட் டீச் their ஸ்டூடெண்ட்ஸ் டு லிவ் இன் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டு? இது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. த ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ் எ டீச்சர் ஷுட் டீச் their ஸ்டூடெண்ட்ஸ் டு லிவ் in this competitive world are the values of inclusion, communication, appreciation nature, teach to learn, ability to question and answer, the power of silence, to raise the voice, to protect the truth, develop a world weaving of things, appreciate diversity and dialogue and tolerance. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஷின். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் do you want to lead in this world? இதுக்கான ஆன்சர் தான் இது. ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. when I lived in this world, I want to live a patriotic life, which means having tolerance towards others with a different opinion in matter like religion, race, etc. I would like to consider all the people in the world suffering from poverty, disease and hunger as my own and help them. Violence should not be found in my environment. I should have the strength to love all my fellow human beings with all their shortcomings. I should see unity in diversity. I must not consider anyone from any part of the globe as foreigner or strange, but as a brother and sister. I wish to live a peaceful life without any barbed wires and or smoking guns. ஓகே, இந்த இதுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து vocabulary, ப்ரிஃபிக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. இது செகண்டுக்கு வந்து பேட்ரியாட்டிசம், தேர்டுக்கு டைவர்சிட்டி, ஃபோர்த்துக்கு என்ஸ்லேவ்டு, ஃபிஃப்த்துக்கு இன்அனிமேட், சிக்ஸ்த்துக்கு கன்சியூமரிசம், செவன்த்துக்கு நேக்கட்னஸ். பி. Refer to your dictionary. Add a prefix or suffix to the following words. First, underprivileged.
Second, inanimate. Third, indiscriminate. Fourth, unempty. Fifth, miscommunicate. Sixth, unlearn. அடுத்து C. Listen to the story. Fill in the blanks by selecting the right option. First, Raj was upset as he had done poorly. செகண்டுக்கு வந்து பென்சில். தேர்டுக்கு வந்து ராஜ். ஃபோர்த்துக்கு ஷார்ப்பனிங். ஃபிஃப்த்துக்கு சக்ஸஸ். ஃபாஸ்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். அடுத்து ஸ்பீக்கிங். டிவைட் யுவர் செல்ஃப் இன்டு எ குரூப் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ரீட் தி ஸ்டோரி. ப்ரிப்பேர் கேட் அண்ட் ரேட் மாஸ்க் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டோரி. எனாக்ட் இட் இன் யுவர் கிளாஸ். ஓகே இது வந்து நீங்கள் லிசன் பண்ணி அதை என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கிராமர் ப்ரிப்போசிஷன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஓவர் ஆன்சர். இந்த சைடு இருக்கிறதுக்கு ஆன், அதுக்கு கீழே டவுன் ஃப்ரம், அதுக்கு கீழே வந்து ஆன் இன்சைடு, உள்ளார் இருக்கிறதுனால இன்சைடு. அடுத்து அந்த பெட்டிக்கு முன்னாடி இருக்கிறதுனால இன் ஃப்ரண்ட் ஆஃப், 2 பெட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால பெட்வீன். அடுத்து யூஸ் கிராமர் எஃப். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷனை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்சைடு, செகண்டு பிஃபோர், தேர்டு அக்ராஸ், ஃபோர்த்து டாப், ஃபிஃப்த்து பிஹைண்ட், சிக்ஸ்த்து ஓவர், செவன்த்து அண்டர்நீத், எயித்து இன்டூ, நைன்த்து ஆஃப்டர், 10th ஆன் டூ. அடுத்து ஜி. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பி ஆப்ஷன் அட், செகண்ட் கொஷினுக்கு ஏ ஆப்ஷன் அமாங், தேர்டுக்கு வந்து ஏ ஆப்ஷன் வித், ஃபோர்த்துக்கு வந்து சி ஆப்ஷன் பை, ஃபிஃப்த்துக்கு ஏ ஆப்ஷன் பை, சிக்ஸ்த்துக்கு வந்து ஏ ஆப்ஷன் சின்ஸ். அடுத்து ஹச். fill in the blanks using suitable preposition from the box. First question வந்து during, செகண்டுக்கு on, தேர்டுக்கு since, ஃபோர்த்துக்கு வந்து on, ஃபிஃப்த்துக்கு about, சிக்ஸ்த்துக்கு by with, செவன்த்துக்கு at, எயித்துக்கு into, நைன்த்துக்கு across, 10th from to. அடுத்து I. fill in the blanks using suitable proportion on your own. அது முன்னாடி வந்து மேலே கொடுத்துருந்ததை இது வந்து ஓனா. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன், செகண்டுக்கு வந்து ஃபார், தேர்டுக்கு சின்ஸ், ஃபோர்த்துக்கு இன் ஐஎன், ஃபிஃப்த்துக்கு பேக், சிக்ஸ்த்துக்கு ஆஃப், செவன்த்துக்கு ஃப்ரம். ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. எயித்துக்கு அட்டு, ஆன், த்ரோ, அட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கேட்குற கொஷின்ஸு. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ யாராவது ஃப்யூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ புக் கிராமரை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. 9th த்ரோ, ஃபார், 10th வந்து பிஃபோர். ஓகே, அடுத்து ரைட்டிங் ஜே. fill the value trees with the best quality you like to follow. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட், பொலைட், ரெஸ்பெக்ட், diligence, honest, joyful, caring. ஓகே, அடுத்து my favorite quality is good manner. Good manners fetch a good name for us. If we develop good manners from childhood, it will continue till our adulthood. We shall be role model for others when we display good manners. ஓகே, இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. ஓகே, அடுத்து fill in the template given for limerick. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து there once was a chubby soft teddy bear, the 8th syllable. அடுத்து whom cute baby had always near, இது 8th syllable. she played with him, இது 5 syllable. even when he swim, 5 syllable. if teddy's lost
டோன்ட் க்ரை பேபி டியர். இது வந்து 8 சிலபி. டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதோட இந்த லெசன் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இதே மாதிரி அடுத்த லெசனில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி.